அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கும் நிறைய பேர் நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செய்யறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சமையல் குழம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மோர் குழம்பு. இது நிறைய பேருக்கு சரியா வராது. எப்படி செய்யணும்னு தெரியாது. இல்லைன்னா அந்த பக்குவத்த அதனுடைய பக்குவப்படி செய்யாம ஏதோ ஒண்ணு செஞ்சுருவாங்க. கடைசியில அது வந்து சொதப்பலாயிடும். இன்னைக்கு அந்த மோர் குழம்ப வீட்ல எப்படி ஹோட்டல் டேஸ்ட்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல சொல்லப் போறேன். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பண்ண போகிற மோர் குழம்பு வந்து வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு. இதை வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெள்ளை பூசணிக்காயும் உருளைக்கிழங்கையும் நறுக்கி அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லேசாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இது பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்ல கட்டி தயிர், அது வந்து லேசாக புளிச்சிருக்கணும், ரொம்பவும் புளிக்கக்கூடாது. அதே மாதிரி புளிக்காத தயிராகவும் இருக்கணும்னா லேசாக புளிச்ச மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து இந்த நம்ம மிக்சியில் அரைச்ச இந்த தேங்காய் கலவையை வந்து அதில் போட்டு நல்ல ஒரு கலக்கி எடுத்துட்டு அதில் தேவையான அளவு உப்பையும் போட்டு அதில் ஒரு கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தையும் அதில் போட்டு நல்ல கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீன் டைம் ஏற்கனவே நம்ம வந்து வானிலையில் வெள்ளை பூசணிக்காயும் உருளைக்கிழங்கையும் வதக்கி வச்சுருக்கோம். அதில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்ல வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, இந்த வெள்ளை பூசணிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு எதுக்காக போடுறோம் அப்படிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கூட உருளைக்கிழங்கு எடுத்துடும். இப்போ நம்ம இந்த மோர் குழம்பு கலவையை தேங்காய் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். இந்த கலவையை வந்து அப்படியே அந்த வானிலையில் அப்படியே விட்டுறோம். அதில் ஊற்றிட்டு அடுப்பை சின்னதாக வச்சுருங்க. எப்பயுமே மோர் குழம்பு பண்ணும்போது நிறைய பேர் அதை கொதிக்க விட்டுருவாங்க. கொதிக்க விட்டுட்டானாலே அந்த வந்து இந்த மோர் குழம்பு நீர்த்து போயிடும், ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. சின்னதாக வச்சுருங்க. அடுப்பை சின்னதாக வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை சின்னதாக வச்சு அதாவது சூடு ஏற்றுங்க. கொதிக்க விடக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் சூடு ஏறணும், அவ்வளோதானே தவிர அதை வந்து கொதிக்க விடக்கூடாது. அடுப்பை பெருசாக வைக்காமல் சின்னதாக வச்சு அதை வந்து சூடு ஏற்றுங்க. இப்போது அந்த மோர் குழம்பு கலவையை நம்ம நல்லா கலக்கி விட்டு அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சுட வைக்கணும், அவ்வளோதான். சூடான பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிடுறோம். மாற்றிட்டு இப்போது கடுகு தாளிச்சு கொட்ட போகிறோம். அதே வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் போடுங்க. 2 காஞ்ச மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, இதை போட்டு நாம் நல்ல தாளிச்சு கொட்டுறோம். அது நல்ல கடுகு வெடித்த பிறகு இந்த கருவேப்பிலையும் சிவந்த பிறகு இந்த தாளித்து அதில் மோர் குழம்புல கொட்டுற போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மோர் குழம்பு பண்ணக்கூடிய ஒரு பக்குவம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மோர் குழம்பு செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.